இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எபிசோட் 11க்குள்ள தான் போப்போறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோ இத கேட்குறான். "ஏய்! நீ என்ன சொல்ற? ஒழுங்கா தெளிவா சொல்லு" அப்படி கேட்குறான். அவன் உடனே "ஆ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? புகை இல்லாம நெருப்பு வரும்னு நினைச்சியா என்ன? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசனால தான் நடந்தது. உன்னால எல்லாத்தையும் இந்த பாய்சன் ஃபேக்ஷன் மேல ப்ளேம் பண்ண முடியாது. அண்ட் அஸ் வெல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா" அப்படி சொல்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் காலர பிடிச்சு, "ஹேய்! ஒழுங்கா சிரிக்காம சொல்றா! சிரிக்காம சொல்றா! என்ன ரீசன் சொல்றா!" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் கத்துறான். "என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய மெடிசன் ஃபேக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சாவடிச்சீங்கடா. அதுவும் அவங்கள சஃபர் பண்ணி சாவடிச்சீங்கடா. அவங்கள சாவர வரைக்கும் அந்த குகையில போட்டு வேலை வாங்குனீங்க." அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ கத்துறான். "ஹா! உனக்கு என்ன தெரியும்? இந்த பாய்சன் ஃபேக்ஷனுக்கும், இந்த மெடிசன் ஃபேக்ஷனுக்கும் இருக்கிற நடுவுல இருக்கிற தொடர்ப பத்தி உனக்கு எதுவுமே இருக்காதுன்னு நல்லா தெரியுது. நீ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்கோசம் மட்டுமே இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்க. உன்னுடைய கோவத்துக்கு நீ ஆளாயிட்ட." அப்படி சொல்றான். "டேய் முட்டாள்! நீ என்னடா சொல்ற?" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ கத்துறான். அவன் சொல்றான், "ஆ நீ ஒரு அனிமல் மாரி ரேஞ்சுக்குள்ள போயிட்டு சும்மானா கத்திட்டு இருக்கடா." அப்படி சொல்றான். ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கத்துறான். "டேய் ஒழுங்கா சொல்றா, என்ன உண்மைடா அது சொல்றா" சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறான். ஆனா அவன் அது அது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்து போயிட்டான். ஹீரோ ஒண்ணுமே புரியல. என்ன இவன் சொல்லாம செத்துட்டான் அப்படி சொல்லி பார்த்துன்னுக்குறான். நான் நான் வந்து ரேஞ்சுக்கு ஆளாயிட்டேனா? எல்லாமே கட்டுப்பாட்டை இருந்து தான் செய்றேனா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இந்த பாய்சன் ஃபேக்ஷன் அவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசின் ஃபேக்ஷன மொத்தமா அழிச்சது. நான் அப்பயே முடிவெடுத்துட்டேன். இந்த மொத்த பாய்சன் ஃபேக்ஷனையும் என் கையாலேயே கொல்லுவேன் சொல்லி. அது கண்டிப்பா என் கையால மட்டும் தான் நடக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் அன்னைக்கு என்ன நடந்ததோ அத மட்டும் தான் நம்புறேன். இந்த பாய்சன் ஃபேக்ஷன் அவனுங்கள அழிக்காம நான் விட மாட்டேன். அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கண்டிப்பா என்னுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த பாய்சன் ஃபேக்ஷனை நான் காலி பண்ணுவேன். அப்படி சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, வேங்கு மரத்து மேலேருந்து பார்த்துக்கிறான். ஓஹோ! அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கேருந்து கட் பண்ணி இந்த ஊட்டோ கிளானை தான் கட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செத்து போனவனுடைய ஒய்ஃபுக்கு ஷாக் ஆகி கீழே விழுந்ததால வயித்துல இருந்த குழந்தை செத்து போச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுங்கிறாரு. உடனே அந்த லீடரு சரக்கு அடிச்சு நடக்கிறான் பாட்டு. உடனே வேகத்தை வந்து கேட்குறான், "நீ இப்படியே சரக்கு அடிச்சு 12 நாள் தான் இருக்க போற?" அப்படி கேட்குறான். அதுக்கு அவன் தான் சொல்கிறான், "என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னால் வேற என்ன தான் பண்ண முடியும்? அவன் யாருன்னு கூட தெரில. என்னால் இப்படி சரக்கு அடிச்சது தவிர வேறு என்ன தான் வழி இருக்குது?" அப்படி சொல்கிறான். உடனே வேங்க தான் சொல்கிறான், "நீங்கள் இதை நிறுத்துங்க, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அது யாருன்னு எனக்கு தெரியும்." அப்படி சொன்ன உடனே அவனுக்கு சரியான ஷாக்கு. உடனே வேங்க தான் சொல்கிறான், "இந்த வெனம் கிளான் அவனுங்க ஃபயல் ஆகிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிற அந்த அயன் நம்பரில் செட் அதோடு சேர்த்து அந்த ஷேடோ கிளான் அவனுங்களும் ஃபால் ஆகிட்டானுங்க. மேலாட்டமாக பார்க்கும்போது இது எல்லாமே இந்த பாய்சன் ஃபேக்ஷனுக்கு மிகப்பெரிய அடி. அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, எழுந்துக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடி வாங்கிக்கிறானுங்க. அவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நஷ்டத்தில் தான் போய் நிற்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொன்னது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெனம் கிளானும் ஷேடோ கிளானும் அழிஞ்சதுக்கப்புறம் அந்த கில்லரை நம்ம பிடிச்சி குத்தனா அவங்களுடைய பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பணம் எல்லாமே நம்மளுக்கு தான் வரும் சொல்லி. பட் ஆனால் அதில் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? இந்த கிரேட் மார்ஷல் அலையன்ஸ் அவங்க மூலமாக எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதாவது இந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் ஃபேக்ஷனுக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடர்கிட்ட இருந்து அந்த பாய்சன் வேலி கிளான் வெய் ஜோயாங்கே டைரெக்டாக அவர் ரிக்வெஸ்ட் பண்ணதால் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவன் அன்றைக்கே என்னுடைய ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணான். நான் வந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு ஃபார்மேஷன் போட்டு அந்த கில்லரை அந்த இடத்துலையே பிடிச்சி வைக்கலாம் சொல்லி. ஆனால் அவன் ஒத்துக்கவே இல்லை. நான் இவ்வளோ தான் சொன்னியும் அவன் அந்த கில்லரை பிடிக்கிறதுல ஐடியாவே இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக விட்டுட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த 3 செக்டரோட பிஸ்னஸையும் அவன் எடுத்துக்கிட்டு அவன் ஒரு மிகப்பெரிய ஆளாயிடுவான் இந்த எண்ணான்ல. அது இதுக்கோசம் தான் அவன் உங்கள் பையனை கொண்டுட்டான். சீஜின் அந்த பிளானில் அப்பாவியாக செத்து போயிட்டான். இந்த பாய்சன் ஃபேக்ஷன் அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஒரு ஃபோர்ஸாக வளர்ந்துருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த எண்ணானில் இருக்காமல் இந்த சென்டர் வேர்ல்டு நோக்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இது வேற பத்தாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவன் சொல்லி டென்ஷனாகி கத்துறான். அவங்க அப்பா தான், "என்ன அந்த வெய்ஸோ ஏன் இப்படி பண்ணானா? நான் நான் அவனை எதுவுமே பண்ணலையே. எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் எந்த ஒரு வெஞ்சன்ஸுமே இல்லையே. அப்புறம் ஏன் அவன் இதெல்லாம் பண்ணணும்?"
அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா சரி காண்டாகி அவன் கையில் வச்சிருந்த அந்த பாட்டில் எடுத்து ஒடிக்கிறான். இந்த பாய்சன் வேலி கிளான் இவனுங்க ஏன் இப்படி பண்ணானுங்க, இவனுங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவனுங்களை கண்டிப்பாக நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக இப்படி இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கத்துறான். இவனுடைய பையன் மட்டும் இல்லாமல் இவனுடைய பேரன், என்னுடைய கிராண்ட் சைல்டு அவனை பற்றி இறந்து போயிட்டான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் அழுகுறான். உடனே அவன் சொல்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனுங்க பாய்சன் வேலைக்கிட்ட போய் ஏன் இது மாதிரி பண்ணீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்டு இந்த ட்ரூத்தை கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன் அப்படி சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா இந்த வேங்கு அவனே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத்தை கண்டுபிடிச்சிட்டு வர பேசிட்டு தான் சொல்கிறான். உடனே இந்த வேங்கு நேரத்தில் நம்ம சொல்கிறான், அவனுங்க உங்கள் பையனை கொல்லும்போது ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவன் சரி காண்டாகி கத்துறான். நான் கண்டிப்பாக அவனுங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறான். உடனே வேங் கத்துறான், நீ வந்து சாவறதுக்கோசம் தான் இங்கே போக போறியா என்ன, அதுக்கோசம் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு நினச்சியா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறான். உடனே அவன் பார்த்தீங்கன்னா அமைதிட்டான். இவனை பார்த்தாலே சிரிப்பு வருது கைஸ். அவன் மூஞ்ச பார்த்தீங்களா பிக் மாரியே இருக்கிறான். பார்த்தீங்கன்னா வேங்க தான் சொல்கிறான், நான் வந்து உங்ககிட்ட நீங்கள் போய் அங்கே சாவறதுக்கோசம் இதெல்லாம் சொல்லு, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஃபேக்ஷனை கிரியேட் பண்ணுங்க, தி ரைட்டியஸ் ஃபேக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸுக்கு நிற்கிறவங்கள வந்து நீங்கள் அலைன்ஸ் வச்சு நீங்கள் அதுக்கு ஹெட்டாக இருங்க அப்படி சொல்கிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேஷன் மூலமாக நம்ம நீதியை தவறாமல் தர முடியும். அப்படி இல்லைன்னா உங்கள் பையனுடைய சாவுக்கு நம்மளால் கண்டிப்பாக நீதி வாங்கி தரவே முடியும். ஏன் தெரியுமா, அவன் அதுக்கப்புறம் அந்த கில்லரை கண்டுபிடிச்சி அவன் கொண்டுட்டு அந்த ஃப்ரேம்லேருந்து அசால்ட்டாக தப்பிச்சிருவான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஃபேக்ஷனை க்ரியேட் பண்ணி அந்த நொண்டிக்காலனை நம்ம சீக்கிரமாக பிடிக்கணும். அப்போ தான் நம்மளால் சீஜனுக்கு நீதி வாங்கி தர முடியும். அந்த பாய்சன் வேலைக்கான அடியோடு அழிக்க முடியும். உங்களோட சைல்டு அவனுக்கோசம் நம்ம இதை பண்ணியே ஆகணும் பிரதர் அப்படி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் என் மகமாரி, அவனுக்கோசம் இது பண்ணலாம் எப்படி, கண்டிப்பாக அந்த கில்லரை நான் என் கையால் நொறுக்குவேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறான். பார்த்தீங்கன்னா அவன் விட்ட பவரில் அந்த டேபிளுக்கு எல்லாம் உடையுது. உடனே இதை பார்த்து அந்த லீடர் தான் சமஷாக்காக இவங்க இவ்வளோ பவராக சொல்லி, நான் வந்து கண்டிப்பாக அந்த கில்லரை விட மாட்டேன், சீஜனோட சாவுக்கோசம் அவனை என் கையாலேயே கொல்லுவேன் அப்படி சொல்கிறான் வேங்கு. உடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஐவரான், ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஐவரான். உடனே இவன் போய் கட்டி பிடிச்சினா ஐவரான் வேங்க வந்து சமாதானப்படுத்துறான். ஆனால் பார்த்தீங்கன்னா வேங்கு என் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியே மூஞ்ச வச்சுன்னுக்குறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கட் பண்ணி தி பாய்சன் வேலி கிளான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா QA மெடிசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்ணின்னுக்கிறான். அவன் பண்ணும்போதே நினச்சினே பண்ணுறான், இந்த 4 கிரேட் பாய்சன் கிளான் அது ரூல்டு பண்ணியிருந்தது என்னன்னு. இப்போது அதுமாரி இல்லை. அந்த 4 கிரேட் பாய்சன் வேலி கிளானில் இப்போ ஒரே ஒரு கிளான் மட்டும் தான் இருக்குது. அதுவும் இந்த பாய்சன் வேலி கிளான் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் கேர்ஃபுல்லாக இல்லாமல் இது எல்லாத்தையும் பண்ணது காரணமே நான் தான் அப்படி சொல்லுங்கிறான். இது வேற பார்த்தான்னு சொல்லி ரூமர்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டோ கிளானுடைய பையனை கொன்னது நாங்கள் தான் அப்படி சொல்லி வந்து பரவி நிற்குது. இது மூலமாக அவனுங்க சின்ன சின்ன கிளான் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேக்ஷனை உருவாக்கி அவனுங்க இப்போ ரைஸ் ஆகிட்டு வரானுங்க. எங்களை பார்த்தாலே பயந்துட்டு வர்ற பசங்க இப்போ எங்களுக்கு எதிராகவே ஒரு ஃபேக்ஷனை க்ரியேட் பண்ணுறானுங்க. பட் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அங்கே எல்லாமே வெறும் புழுக்கள் மட்டும்தான். இவங்களாலெல்லாம் இந்த ஃபேக்ஷன் அது கண்டிப்பாக டவுன்ஃபாலுக்கு வரவே வராது அப்படி சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன், லீடர் வெய் நீங்கள் முடிச்சிட்டிங்களா, சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கெதர் ஆகிட்டாங்க அப்படி சொல்லி கூப்பிட்றான். உடனே வெய்யும் ஏந்துக்கிறான். இந்த முரிமலைன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் ஃபேக்ஷனுடைய எல்லா பிஸ்னஸையும் என் கையிலே திருப்பி குத்திடுச்சு. அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பிஸ்னஸ் என் கையில் இருக்கிறதுனால இவனுங்கெல்லாம் எனக்கு ஒரு சப்பமேட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இவன் போய் அந்த தூரத்தில் இருக்கிறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா லீடர் வே அப்படி இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்றானுங்க. இவனை பார்த்தீங்கன்னா போகிறான். போனோடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் லீடர் வே வணக்கம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவனுக்கு வணக்கம் வைக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா லீடர் வே வந்து பார்த்தீங்கன்னா தி கிங் ஆஃப் என்னான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிறானுங்க. லீடர் வே பார்த்தீங்கன்னா அப்படி கெத்தாகணும்னு நின்றுக்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் வேலி கிளானுடைய தி கிரேட் பாய்சன் ஃபேக்ஷன் கேதரிங் கோசம் இங்கே நடத்திட்டு இருக்கானுங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அதுக்கோசம் கார்பனிங் ஒர்க்கு எக்கச்சக்கமான ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க அவசரமாக வச்சதால எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக செஞ்சுட்டு இருக்கானுங்க அந்த வேலையை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் தான் பேசினுக்கிறானுங்க 3 பேர் 4 பேர். ஏற்கனவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. இது வேறு பார்த்தா அது சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேதரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேதர் ஆனாங்க. இதுன்னு அவ்வளோ பெருசாக அடி கேட்குறான். அதுக்கு வந்து சொல்கிறான், ஏய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த என்லானில் இருக்கிற எக்கச்சக்கமான இந்த என்லானில் இருக்கிற ஒட்டுமொத்த பாய்சன் கிளானை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேதர் ஆகுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியோட கட்டளை அப்படி சொல்லி பேசினுக்கிறானுங்க. உடனே அதில் ஒருத்தன் தான் கேட்குறான், ஏன் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் கேட்குறானுங்க, இந்த பாய்சன் ஃபேக்ஷனில் இருக்கிற பெரிய கிளான் அதெல்லாம் வந்து ஃபாலோ ஆகிட்டதால இவங்களுக்கு டர் ஆகிட்டு இருக்குது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வைக்கிறானுங்க. அதில் வந்து ஒருத்தன் சொல்கிறான், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க
இதுமாரி நம்ம தலையில எந்து அரைக்கிறானுங்களா, வேகமா செய்யுங்க சொல்லி, இவனால வெறும் ப்ரெஷரா இருக்குது அப்படி சொல்லுங்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, அதில ஒருத்தன் வந்து, "டேய் முட்டாளுங்களா, என்னடா இதுமாரி பேசினுக்கிறீங்க வெட்டி கதையெல்லாம்? நீ வந்து எங்க இருக்க நல்லா பார்த்து பேசு. உன்னுடைய வாய அடக்கு" அப்படி சொல்றான். "உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசறதுக்கு நேரம் இருந்தா சீக்கிரம் தின்ட்டு வந்து வேலைய பார்றா" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து, "ஜென் நீ எங்க இருக்க?" அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன கூப்பிடுறான். "பாருப்பா உனக்கு சோறு எடுத்து வச்சுக்கிறேன். சீக்கிரம் வந்து சோறு தின்னுப்பா. அதுக்கப்புறம் போய் வேலை செய்" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் சொல்றான், "இல்ல நான் வந்து இப்ப நல்லா தான் இருக்கிறேன். நான் வேலை செய்றேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஜெக்கியாங் சொல்றான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் இங்க முடியுது.